ஏங்க மளிகை சாமான்லாம் வாங்கணும், கடைக்கு போகணும், காசு கொடுங்க. காசா? காசு ஏன்ட்ட எங்க இருக்கு? ஏற்கனவே தீபாவளிக்கு நிறைய செலவாயிட்டு நானே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன திடீர்னு வந்து காசு கேட்க? தீபாவளிக்கு அப்படி என்ன செலவாச்சு? துணி எடுக்கேன்னு அவ்வளோ துட்டையும் கொண்டு காலி பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்ன செலவாச்சுன்னு வந்து ஏன்ட்ட கேட்க? அப்படி கணக்கு பார்த்தா உங்களுக்கு தான் அதிகமாக வாங்கியிருக்கு. உங்களுக்கு 3 சட்டை வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ஒரே ஒரு சேலை தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நானே தீபாவளிக்கு ஒரே ஒரு சேலை தான் எடுத்திருக்கமேனு மனசு வேதனையிலையும் வருத்தத்திலையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னென்னா 3 சட்டை வாங்கிக்கிட்டு பேச்ச பாரு பேச்சே. அடியே, நீ வாங்கிட்டு வந்தது பட்டு சேலை. உங்களுக்கு 3 சட்டை வாங்கியிருக்கு, என்ன முறைக்கீரு? அடியே, 5000 ரூபாய்க்கு நீ பட்டு சேலை வாங்கிட்டு வந்ததை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா பிளாட்பாரத்தில் 500 ரூபாய்க்கு 3 சட்டையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு 3 சட்டை வாங்கி கொடுத்தேன் 3 சட்டை வாங்கி கொடுத்தேன்னு கணக்கு சொல்லிக்கிட்டாலே இதையோ? என்ன டீ மது, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட, ஸ்கூலுக்கு போலையா? இல்லக்கா, இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் மாட்டி, கிளம்பு. என்ன மது, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? யாராவது ஏதாட்டு பண்ணிட்டாங்களா? சொல்லு, தூக்கி வீசிடுதே. செல்பாக்கா, எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு டி, அந்த மொட்டை மண்டைய வந்து எதுவும் பிரச்சனை பண்ணானா? சொல்லு. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பரவி என்ன சொல்லு, என்கிட்ட சொல்ல மாட்டியா? மழை பெய்யுதுன்னு எல்லாரும் ஸ்கூல்ல போய் இருந்தோம்ல, அப்போ அந்த குமார் வந்து என்கிட்ட பேசினாங்கா. கல்யாணம் பண்ண விருப்பமானு கேக்கா. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலக்கா. அவனை திட்டி அனுப்பிட்டேன். அதுக்கு என்ன டி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா திட்டி தான் அனுப்பணும், வேற என்ன செய்ய போற? இல்லக்கா, அவன் நல்லவன் தான், நான் தான் அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைச்சுதான் ரொம்ப அழுகையா வருது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? தெரியலக்கா, என்ன செய்யன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. எனக்கு இன்னும் டைவர்ஸ் கூட ஆகல, எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா சொல்லு, எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சு உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன். இக்கா, நான் அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. இனிமே என்னை தொல்லை பண்ணாத, போன்னு விரட்டி விட்டுட்டேன். அந்த பையன் நல்ல பையன், அப்படிலாம் உன்னை எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டான். இல்லக்கா, என் மேல கண்டிப்பா அவனுக்கு கோபம் இருக்கும். இனிமே என்கிட்ட பேசக்கூட மாட்டான். நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுத? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். ஏக்கா, நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியான்னு எனக்கே தெரியலக்கா. உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுல என்ன பிரச்சனை? ஏக்கா, இது தப்பு இல்லையா? என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவன் கூட வாழு, அதுல என்ன தப்பு? எவன் கேப்பா? நான் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருதேன். சரிக்கா, அப்படின்னா நான் குமார்கிட்ட போய் பேசுறேன். பேசிட்டி, இதுக்கெல்லாம் லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, எல்லாத்தையும் நீ தான் முடிவு பண்ணணும். சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறேன். முதல்ல அழுகை நிறுத்து, அதுக்கு பிறகு அந்த பையன் கிட்ட போய் பேசு. நாளைக்கு போய் கண்டிப்பா பேசிடுறேன்க்கா. சரிடி, ரொம்ப வயிறு பசிக்கு, நான் போய் சாப்பிட ஏதாட்டு பண்ணுதே. ஏக்கா சாரிக்கா, ரொம்ப கவலையா இருந்தேன், அதனால சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்கலக்கா. அட லூசு, சாப்பாடு செய்யாம காலையில இருந்து பட்டினியாவா கிடந்த? ஆமாக்கா, சாப்பிடணும்னே தோணல, அதனால எதுவுமே செய்யல. இப்படி சுத்த கிறுக்கா இருக்கியே, இரு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். ஏ பிள்ளைகளா, தீப்பெட்டி டப்பாக்குள்ள போட்டு பட்டுப்பூச்சி வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்க, அது எங்க காணும்? ஏப்பா செத்துட்டுப்பா. அது அவ்வளவுதான், 2 நாளைக்கு தான் கிடக்கும். நாங்களும் சின்ன பிள்ளையில இப்படிதான் பிடிச்சிக்கிட்டு அலைவோம். ஏப்பா மறுபடியும் மழை வருமாப்பா? ஆமா பிள்ளைகளா, மறுபடியும் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்போ வரும்னு தெரியல. அடுத்த மாசத்துல வந்தாலும் வரும்னு நினைக்கேன். மழை வந்தா ஜாலியா இருக்கும். என்னத்துக்கு ஜாலி? இங்க அவன் மழை வந்து சோழியை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு வாரான். உங்களுக்கு ஜாலியாக்கும். ஏப்பா மழை பெஞ்சா தான ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, அதான் ஜாலி இல்ல. உங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சா லீவ் விட்டுருதாங்க. எங்களுக்கு மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் மழை பெய்யுதுல்ல, இப்போ எப்படி வீட்டுக்கு போக முடியும்? ஓவர் டைம் பாருங்கன்னு சொல்லி ஆபீஸ்லேயே போட்டுருதானுங்க. என்ன செய்யனே புரிய மடக்கி. மழை பெஞ்சா இது ஒரு தொல்லையா இருக்கு. வீட்டுக்கு விட்டா என்னம்மா விட மடைக்கானுங்க, ஆபீஸ்லேயே போட்டு உயிரை வாங்குதானுங்க. எங்க அத்தையும் மாமாவும் நாளைக்கு வராங்களாம். அப்படியே லட்சுமி ஃபோன் அடிச்சாங்களோ? ஆமாங்க, இப்பெல்லாம் ஃபோன் அடிச்சாங்க. ஊர்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனாங்கல்ல, அவங்க நல்லா ஆயிட்டாங்களாம். அதனால கிளம்பி வராங்க போல, நாளைக்கு வந்துருவாங்க. சரி, அப்படின்னா நான் போய் நாளைக்கு கூட்டிட்டு வந்துருதேன். எத்தனை மணிக்கு வராங்களாம்? ஏங்க இன்னைக்கு ராத்திரி ரயில்ல கிளம்பி வராங்களாம். 8 மணிக்கு கிளம்புவாங்கன்னு நினைக்கேன். நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. போய் கூட்டு வந்து விட்டுருங்க.
7 மணிக்கே வந்துடுவாங்களா? அப்போனா சரி, நான் போய் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புனா சரியாக இருக்கும். பிள்ளைகளா, ரூமுக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இனிமே தான் மேலே கலர் அடிக்க போறாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஏமா, எனக்கு அழகான வயலட் கலர் ரூம் வேணும். அதில் வந்து ஒவ்வொரு பூரா டிஸ்னி பிரின்சஸ் படம் வரைஞ்சிருக்கணும். பிறகு கட்டிலும் நல்லா டிஸ்னி பிரின்சஸ் கட்டில் போட்டு நல்லா அழகா இருக்கணும். சூப்பராக ஒரு ரூம் வேணுமா? ஏமா, எனக்கு ரோஸ் கலர் ரூம் வேணுமா. அதில் பார்பி படம் போட்டிருக்கணும். கட்டிலும் பார்பி கட்டில தான் வேணும். 2 பேருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூம்ல என்ன கலர் அடிக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏமா, எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு பெட் சூப்பரா இருக்கணும். செவுத்துல பூரா வயலட் கலர் அடிச்சிருக்கணும். ஏமா, எனக்கு சறுக்கு விழுகிற மாதிரி பெட் வேணுமா. ஒரு சைடு ஏணிப்படி இருக்கும். அதுல ஏறி போய் மேல இருந்து சறுக்கி வந்து பெட்ல விழுந்தோம்னா நல்லா ஜாலியா இருக்குமா. அதே மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. ஏன் காலை வச்சு ஏறி படுத்தா பெட்ல படுக்க முடியாதோ? மேல இருந்து சறுக்கிக்கிட்டு வந்து விழுந்தாதான் பெட்ல படுக்க சொல்லுமோ? ஏமா, அது நல்ல மாடலா அழகா இருக்கும். அதான் எனக்கு வேணுமா. ஏமா, எனக்கு ரூம் நல்ல வயலட் கலர்ல இருக்கணும். சொல்லிட்டேன். செவ்வத்துல என்ன கலர் அடிக்கணும்னு கேட்க தான் வந்தேன். நீங்க 2 பேரும் பெட்டு அது வேணும் இது வேணும்னு இருக்கீங்க. ஏற்கனவே உடனே வாங்கி அங்க ரூம் கட்டிட்டு கிடக்கு. இதுல நீங்க கேட்கறதெல்லாம் செய்ய முடியாது. என்ன வேணும் என்ன கலர் அடிக்கணும்னு தான் கேட்டேன். அது சொல்லலைன்னா பரவாயில்ல, நானே பார்த்து அடிச்சுக்கிடுதேன். இவளுக்கு கேட்குற பெட்டெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும்னா வீட்டு பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சா தான் ஆகும் போலயே. ஏமா ப்ளீஸ்மா, எனக்கு ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அழகான பார்பி படம் போட்டு ஒரு பெட் வாங்கி தாங்கம்மா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்மா. நான் டிவில எல்லாம் பார்த்திருக்கேன். அதே மாதிரியே வேணும்மா. ஆசையா இருக்குமா. ஏமா, ரூம் தான் தனியா தராம 2 பேருக்கு ஒரே ரூம்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் பெட்டையாவது நல்லா அழகா வாங்கி தரலாம்ல. பிள்ளைகளா, உங்கள்கிட்ட 2 பேர்கிட்ட வந்து கேட்டது ஏன் தப்பு தான். என்னை செருப்பாலேயே நானே அடிச்சுக்கிடணும். நானே என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அடிச்சுக்கிடுதேன். சரியா? பேசாம இருங்க. உங்க இஷ்டத்துக்கு தான் செய்ய போறீங்கன்னா என்கிட்ட வந்து எதுக்கு கேக்கீங்க? சரி, பிள்ளைகள் ஆசைப்பட்டு ரூம் கேட்டாளுகளே. கலர் அவளுக்கு இஷ்டத்துக்கு அடிப்புமே நினைச்சிட்டு வந்து ஆசைப்பட்டு வந்து கேட்டா இவளுக்கு செலவு இழுத்து விட பார்க்காளுங்க. நானே அங்கனே இங்கனே கடனை உடனே வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சு ரூம் கட்டிக்கிட்டு கிடக்க உங்களுக்கு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு அலைய முடியாது. என் இஷ்டத்துக்கு நானே கலர் அடிச்சுக்கிடுவேன். 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கண்டிப்பா நான் கேட்ட பெட் தான் வேணும். நீங்க அந்த பெட் வாங்கி கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களே, நான் சாப்பிடவே மாட்டேன். உன்னை யார் இப்ப சாப்பிட சொன்னா? நீ சாப்பிட வேண்டாம். நீ சாப்பிடாமே கடை. எனக்கு ஒரு நேரத்துக்கு சோறு மிச்சம். ஏமா ரோகிணி, உனக்கு இந்த மாசத்துல இருந்து சம்பளம் கூட கொடுக்கலான்னு நினைக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்க? நீங்க கூட எல்லாம் ஒண்ணு கொடுத்து கிழிக்க வேண்டாம். உள்ள சம்பளத்தை முதல்ல ஒழுங்கா கொடுங்க. ஏற்கனவே 3 மாசம் சம்பளம் பாக்கி, அதை கொடுக்க காணும். இவர் புதுசா வேற சம்பளத்தை ஏத்தி கொடுக்க போறாராம். தாரேம்மா, தாரேன். தராம எங்க போயிட போறேன்? எப்படியாட்டு தந்துருதேம்மா. நீங்க செய்யறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஏதாவது பேஷண்ட் வந்தா உங்க வீட்டு செலவுக்கு மட்டும் பில் எழுதி கொடுத்து நீங்க மட்டும் பாத்துக்கிடுவீங்க. அப்ப எங்க வீட்டு செலவை யார் பாப்பா? அதுக்கும் சேர்த்து ஒரு பில்ல போடுங்க. இந்த மாசம் எப்படியாட்டு எனக்கு சம்பளத்தை கொடுங்க. யாராவது பேஷண்ட் வரட்டுமா? வர்ற காசு அப்படியே உன்கிட்ட தந்துருதே. சரியா? டாக்டர், அங்க பாருங்க, ஒரு பேஷண்ட் வந்து நிக்காங்க. ஏமா வாங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுங்க. ஏமா என்னம்மா இது? ஆஸ்பத்திரிக்கு உள்ள வந்து நின்றுக்கிட்டு அங்கிட்டாம திரும்பி என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையே, அவங்க கிட்டே கேளுங்க. ஏமா இந்தாம்மா, ஏ பொம்பளை, கொஞ்சம் இங்க பாரு. என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, உங்களை தான் கூப்பிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு உள்ள வந்துட்டீங்கல்ல, பிறகு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை டாக்டர், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு பெறவாட்டி வரட்டா? ஏம்மா சீக்கிரம் வந்தா என்ன? அதான் வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க, நான் பார்க்கேன். அது எப்படி பார்க்க முடியும்? ஏம்மா இப்படி பேசுதீங்க? நான் டாக்டர் தானே, எல்லா நோயும் குணப்படுத்திடுவேன். வந்து உட்காருங்க. நீங்க டாக்டர் தான், நான் இல்லங்கல. ஆனா இப்போ உங்களால பார்க்க முடியாதுல்ல. ஏம்மா என்னால பார்க்க முடியாது? அதான் பார்வை நேரம் 6 to 8 எழுதி போட்டிருக்கீங்கல்ல. இப்போ மணி 4 தானே ஆகுது. உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதான் கேட்டேன். ஐயோ கடவுளே, இந்த ஆளுதான் லூசுன்னு பார்த்தா இவரை பார்க்க வர்றது லூசல்ல இருக்கு. ஏம்மா பார்வை நேரம்னா டாக்டர் பேஷண்ட்டை செக் பண்ற நேரம்னு அர்த்தம். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. சரிம்மா, அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. உட்காருங்க. முதல்ல என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கம்மா, என்ன செய்யுது உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஒன்றும் இல்லைன்னா பிறகு எதுக்குமா வந்த? இடத்த காலி பண்ணு. ஐயோ டாக்டர், அது இல்லை. அது இல்லைன்னா எது? அதை சொல்லு முதல்ல.
மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி கடா கிடந்துச்சுல்ல, அப்ப அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சு போனேன். அது லேசா சளி பிடிச்சிட்டு நினைக்கேன். காய்ச்சல் வேற வந்துட்டு. முகாமில சாப்பாடு வேற நிறைய கொடுத்தாங்களா, அள்ளி அள்ளி அவ்வளத்தையும் தின்னுட்டேன். அது வேற அப்பப்போ வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. தலை வேற ஒரு பக்கமா கிண்ணுன்னு வலிக்கி, கால் வேற சுளுக்கிக்கிட்டு, கழுத்து ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது. என்ன செய்யனே தெரியல. வயிறு வலி வேற தாங்க முடியல. அதை என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர், பேஷண்ட் ரெடி. என் சம்பளம் வந்துருமா? இருமா, அதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இது பெரிய வியாதி மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். இதுக்கு டெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக வரும். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க வேண்டி இருக்குமா? என்னது, டெஸ்ட் எடுக்கணுமா? ஆமாம்மா, டெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் எல்லாம் நீங்களே எடுத்துருவீங்களா, இல்லை வெளியே எங்கேயாவது போய் எடுக்கணுமா? உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்மா. எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்களே எடுத்து உங்களை முழுசாக முடிச்சு தான் அனுப்புவோம். சரி, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க எவ்வளவு செலவாகும்? அது நிறைய பேக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கோம்மா. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும்னா ஒரு செலவு. அது கூட சேர்ந்து எக்ஸ்ரேயும் இசிஜியும் எடுக்கணும்னா அது ஒரு செலவாகும். அதுக்கு பிறகு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டு வச்சிருக்கோம்மா. உங்களுக்கு நாங்கள் காம்போ பேக்கில் ஆஃபர் தந்திருக்கோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, ஸ்கேன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எடுத்து கொடுத்துருவோம். ஒரு 1.5 லட்சம் மட்டும்தான் ஆகும். 1.5 லட்சம் ஆகுமா? சரி சரி. டெஸ்ட் எடுத்துட்டு என்ன செய்வீங்க? டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் எல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். டாக்டர், நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் எங்க அம்மாக்கு ஃபோன் அடிச்சு இன்னைக்கு வீட்டு வாடகை வந்துரும்னு சொல்லிட்டு வந்துட்டா? அட இருமா, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ வேற புழுன்னு அரிக்காத, பேசாம நில்லு. சரிம்மா, இன்னைக்கே அட்மிட் ஆயிருங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் முதல்ல போய் ஒரு 50,000 கொண்டு கட்டியிருங்க. அதுக்கு பிறகு தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஏய் அப்பா, 50,000மா? வெறும் 50,000 தாம்மா. நாங்கள் எல்லாரையும் மாதிரி ரொம்பலாம் வாங்க மாட்டோம். 50,000 கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா செக்கப்பும் முடிச்சு எல்லாம் செஞ்சு உங்களை நல்லபடியாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். சரி, இவ்வளவு டெஸ்ட் எடுத்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க, சரிதான். மொத்தத்தில் எவ்வளவு செலவாகும்? ரொம்பலாம் செலவாகாதுமா. வெறும் ஒரு 3-3.5 லட்சம் தான் செலவாகும். அவ்வளவுதானா? 3-3.5 லட்சம் தான் செலவாகுமா? ஆமாம்மா, நான் தான் சொன்னோம்ல, மற்ற ஆஸ்பத்திரி மாதிரி கிடையாது. நாங்கள் எல்லாத்துக்குமே குறையா தான் சார்ஜ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு செலவு மிச்சமாக தான் ஆகும். ஆஹா, பெரிய பணக்காரியா இருப்ப போலயே. 3-3.5 லட்சம் தான் செலவாகுமான்னு அசால்ட்டா கேட்காலே. அப்பனா இவட்ட நிறைய துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு வாடகை கண்டிப்பா வந்துடும். சரிம்மா, உள்ள போய் 50,000 கட்டிட்டு அட்மிட் ஆயிக்கோங்க. நான் எதுக்கு அட்மிட் ஆகணும்? உங்களுக்கு தானம்மா உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்கு, தலைவலிக்கு, காய்ச்சல், சளி, அது இதுன்னு நீங்கள்ல, அதனால தான் சொல்லுதேன். சீக்கிரம் போய் அட்மிட் ஆகுங்க. 50,000 மறக்காம கட்டிருங்க. எனக்கு ஏதாவது செஞ்சாதானே அட்மிட் ஆகணும். எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. பாருங்க, நான் கல்லு கணக்கா இருக்கேன். என்னம்மா சொல்லுதே, உனக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் என்ன டெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ செலவாகும், அது இதுன்னு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஒன்றும் இல்லைங்க? அது ஒன்றும் இல்லை டாக்டர். வீட்டில் கரண்ட் போயிட்டு, கரண்ட் இல்லாமல் எரிச்சலாக இருக்கு. டிவியும் பார்க்க முடியல, ஃபோனில் சார்ஜும் இல்லை. அதை என்ன செய்யனே தெரியல. இந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் ஆஸ்பத்திரி போர்டை பார்த்தேன். சரி, நீங்களும் வெட்டியா சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா நேரம் போகுமேன்னு உள்ளே வந்தேன். நல்லா பேசுனீங்க டாக்டர். நேரம் போயிட்டு கரண்ட் வந்திருக்கும். போயிட்டு வரட்டா? மாலா, எல்லாரும் வீட்டில் இருக்கோம்ல, சாயந்தரம் சாப்பிட ஏதாவது செய்ய. சாப்பிடவா? எங்க முறுக்கு இருக்கு, கொண்டு வரட்டா? முறுக்கா? சை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னல செய்யுங்க, ஒரு நாள் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு சுட்டிருக்கேன். மாலா, முறுக்கு வேண்டாம். அதை தின்னு தின்னு ஒரே போர் அடிக்கி. வேற ஏதாவது சூடாக கொண்டு வாயேன். ஆமாம் மருமோளே, எனக்கும் எதையாவது கடிக்கணும் போல இருக்கு. எதையாவது கொண்டு வாயேன். எத்தே வெளியே 2 செங்கல் கிடக்கு, எடுத்துட்டு வந்து தரட்டா? கடிக்கீங்களா? செங்கல்ல நீ கடிச்சுக்கோ மருமோளே, எனக்கு மனுஷன் திங்கிற மாதிரி எதையாவது கொண்டு வா. எது செஞ்சாலும் சரி, சுட சுட கொண்டு வந்துரு. அப்பந்தான் நல்லா இருக்கும். சுட சுட வேணுமா? சரி இருங்க, கொண்டு வரேன். எப்பா, அம்மா பஜ்ஜி சுடுவாங்களா வடை சுடுவாங்களான்னு சொல்லுங்க. ஏல, வடை சுடணும்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் செய்யணும்ல, நேரம் ஆயிரும். அதனால உங்க அம்மா பஜ்ஜி தான் சுட்டு கொண்டு வருவா. எனக்கு என்னமோ குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும் வச்சு சுட சுட கொண்டு வருவான்னு தோணுது. எப்பா, அம்மா வடை தான் கொண்டு வருவாங்க, வேணா பாருங்க. ஏல, வடை சுட முடியாதுன்னு சொல்லுதமில்ல, பாரு, பஜ்ஜி தான் சுட்டு கொண்டு வருவா. சரி பார்த்துருவோம், யார் சொல்லுறதை கொண்டு வரான்னு பார்த்துருவோமா? போட்டி வச்சுக்கிடுவோமா? இப்போ நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீங்க இன்னைக்கு ராத்திரி புரோட்டா வாங்கி தரணும். மவனே, நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீ புரோட்டா வாங்கி தரணும். இந்த நினப்பு வேற இருக்கா? கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். நான் ஜெயிச்ச உடனே நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு என்னது வாங்கி தருவீங்க?
நீ ஜெயிக்கல வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், 500 ரூபா துட்டு தாரேன் உனக்கு. ஐ ஜாலி, இன்னைக்கு ஒரு 500 ரூபா நம்மளுக்கு லாபம். நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்க, எனக்கு தான் இன்னைக்கு புரோட்டா கிடைக்க போகுது. பார்த்துருவோம். சுட சுட பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா எப்படில இருக்கும்? அதான் காலி ஆயிருமே. எல்லாருக்கும் லீவு, வீட்டில் இருக்கோம், சாப்பிட ஏதாவது கொண்டு வான்னு கேட்காங்களே. அப்போ எனக்கு லீவே கிடையாதா? நான் என்னைக்கு தான் லீவு போட? நான் லீவு போட்டு இருந்தேனே, இவங்கள எனக்கு என்ன செய்வாங்க? அன்னைக்கு பூரா ராத்திரி கண்ணை முழிச்சு தூங்காம கிடந்து முறுக்கு சுட்டு போட்டனே, அந்த முறுக்கு எடுத்து கடிச்சா என்ன? முறுக்கு திங்க இவங்களுக்கெல்லாம் வலிக்கி. இப்போ சூட திங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்காங்க. என்னத்தை செஞ்சு கொண்டு கொடுக்கனே தெரியலையே. என்ன செய்யனே ஒன்றும் ஓட மடக்கி. கடவுளே, ஏதாட்டும் ஒரு ஐடியா கொடுங்க. ஆஹா, நல்ல ஐடியா கிடைச்சிட்டே. சூப்பர், அதே மாதிரியே செஞ்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு. அடியே, உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன செய்யுதே? இன்னமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு? ஏத்தே ரெடி ஆயிட்டு இந்தா வந்துட்டேன். ஏம்மா 500 ரூபா கையில காசா வச்சிருக்கியா இல்ல கூகுள் பேல அனுப்ப போறியா? எதுனாலும் ரெடியா எடுத்து வச்சுக்கோ. நான் எதுக்குள்ள ரெடியா வைக்கணும்? ஜெயிக்க போறது நான் தானே, நீ தான் ரெடியா வைக்கணும். புரோட்டா வாங்குறதுக்கு கையில காசு இருக்கான்னு பாத்துக்கோ. 2 பேரும் எதுக்கு வேஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? புரோட்டா எனக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பாட்டி பழைய சோறு சாப்பிடுவாங்க. நான் என்னத்துக்குள்ள பழைய சோறை சாப்பிடணும்? ஜெயிக்க போறது நான் தானே, நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து பழைய சோறை தின்னுங்க. நீங்க 2 பேரும் பழைய சோறு தின்னுங்க, நான் எதுக்கு திங்கணும்? என்கிட்ட தான் 500 ரூபா இருக்குமே, நான் கொண்டு போய் கடையில போய் சுட சுட பிரியாணி வாங்கி தின்னுட்டு வந்துருவேன். சுட சுட சாப்பாடு ரெடி. மாலை சாப்பாடு இருக்கட்டும், என்னது செஞ்சிருக்கேன்னு முதல்ல சொல்லு. என்னது இது? வடை மாதிரியும் இல்லை, பஜ்ஜி மாதிரியும் இல்லை, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏல அப்பனா இது கண்டிப்பா குழி பண்ணி இறந்தால, நீ தோத்துட்ட. போய் புரோட்டா வாங்கிட்டு வா, ஓடு. ஏமா இது குழி பணியாரமும் கிடையாது, பஜ்ஜியும் கிடையாது, வடையும் கிடையாது. இது என்னதுன்னு அவட்டையே கேளுங்க. மருமோளே, இது என்னது டீ? முறுக்கு சாப்பிடுதீங்களான்னு கேட்டேன், யாரும் வேண்டான்ட்டீங்க. உள்ளே போய் பார்த்தேன், டப்பா நிறைய முறுக்கு இருந்துச்சு. அதை வம்பாக்க மனசு வரல. அதனால முறுக்க பூரா வடைச்சட்டியில் பிச்சு போட்டு அதுக்குள்ளே தக்காளி, வெங்காயம், ஓம பொடியெல்லாம் போட்டு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி கொண்டு வந்துட்டேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. இதுக்கு பேர் முறுக்கு சாட்டு. ஜியா குட்டி, என்ன பண்றீங்க தங்கம்? பாட்டியை பாருங்க, பாட்டியை பார்த்து சிரிங்க. உங்க அம்மாக்காரி எங்கன்னு தேடுதியா? அவ வீட்லயே இருக்க மாட்டா. அவ எங்கேயாவது ஊர் கடை சுத்திக்கிட்டே தான் அலைவா. உன்னைய பாட்டி நல்ல பத்திரமா பாத்துக்கிடுது என்ன? பாட்டி சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கோ. உங்க அம்மாக்காரி சொல்ற பேச்செல்லாம் கேட்காத, சரியாம்மா? என் தங்க பிள்ளை. என்ன என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா ரொம்ப நல்லவான்னு சொன்னேன். சொல்லியிருப்பீங்க, அதான் பார்த்தாலே தெரியுதே. பிள்ளை பார்க்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? நீ பாட்டுக்கு போட்டுட்டு ஊர் கடை சுத்திக்கிட்டு அலையுதே. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, வீட்டு வேலையை நான் பார்க்கேன், பிள்ளைய நீங்கள் பார்த்துக்கோங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வெளியே போனேன். நல்லா கேட்டுச்சா ஜியா குட்டி? பாட்டி சொன்னோம்ல உங்க அம்மா உன்னைய பார்க்கவே மாட்டான்னு. நல்லா கேட்டுக்கோ. நான் பிள்ளைய பார்க்க மாட்டேனா? இருங்க, இப்போ எப்படி பார்க்கன்னு பாருங்க. ஆமா, அப்படியே பார்த்து கிழிச்சிருவேன். இப்போ எப்படி அழகா பாட்டு பாடி தூங்க வைக்கன்னு பாருங்க. என் பிள்ளைகிட்டயே என்னைய பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்கள் 2 பேரையும் பிரிக்கவா பாக்கீங்க? இப்போ இருங்க பாருங்க, என் பிள்ளைக்கு நல்ல பாட்டு பாடி உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாரான் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே. பிள்ளைக்கு ஒரு நல்ல பாட்டை பாடி தூங்க வைப்பேன்னு பார்த்தா இப்படி பாட்டெல்லாம் பாடுதே. பிள்ளை பயந்துற போகுது. இப்படிலாம் பாடக்கூடாதா? சரி, வேற பாட்டு பாடுதேன். பாடு, பிள்ளை பயப்படாம பாடு. பேயு உண்டு பூதம் உண்டு பாரு ராஜா, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் ஓடு ராஜா, வெள்ளை குதிரை வாளு கூட போட்டு இருக்குமே, கோண வாய வச்சுக்கிட்டு பயங்காட்டுமே.